ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு கறி தான் பண்ண போகிறோம். 2 உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணி குழையாதபடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் தாளிப்புக்கு சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். 4 பல்லு பூண்டு தோல் நீக்கி இடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியில் பாதி தக்காளியை மட்டும் பியூரியாக சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகா தனியாத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா பச்சை வாசம் போகனதுமே வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுவும் தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.